வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், அஃபர்மேட்டிவ் மற்றும் நெகட்டிவ், அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை வாக்கியங்களில் 12 டென்சஸும் எப்படி ஃபார்ம் பண்ண வேண்டும், என்ன ரூல்ஸ் என்பதை பற்றி கற்பித்து இருக்கிறேன். முதலாவது அஃபர்மேட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு, ஐ ஈட் அன் ஆப்பிள் பிஃபோர் பெட். ஐ சப்ஜெக்ட், ஈட் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் பேஸ் வேர்ப் எண்டிங் இன் எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஏஎஸ். எடுத்துக்காட்டு, சாமுவல் ட்ரிங்க்ஸ் plenty of water. சாமுவல் சப்ஜெக்ட், ட்ரிங்க்ஸ் பேஸ் வேர்ப். பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் பாஸ்ட் வேர்ப். எடுத்துக்காட்டு, ஐ ஏட் அ சாண்ட்விச் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஐ சப்ஜெக்ட், ஏட் பாஸ்ட் வேர்ப். ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ். சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு, த ட்ரெயின் டு சென்னை வில் அரைவ் ஆன் பிளாட்ஃபார்ம் 3. த ட்ரெயின் சப்ஜெக்ட், வில் மோடல் ஆக்சிலரி, அரைவ் பேஸ் வேர்ப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐயாக இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, ஐ ஆம் வாஷிங் த க்ளோத்ஸ். ஐ சப்ஜெக்ட், ஆம் ஆக்சிலரி வேர்ப், வாஷிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஐஎன்ஜியில் முடிகிற வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் தான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆகும். சப்ஜெக்ட் வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, யூ ஆர் டிராயிங் எ பிக்சர். யூ சப்ஜெக்ட், ஆர் ஆக்சிலரி வேர்ப், drawing present participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus is plus present participle. எடுத்துக்காட்டு, ரம்யா is dancing. ரம்யா subject, is auxiliary verb, dancing present participle. Past continuous tense. Subject I, he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus was plus present participle. எடுத்துக்காட்டு, I was watering my plants when you called me. I subject, was auxiliary verb, watering present participle. Subject we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus were plus present participle. எடுத்துக்காட்டு, we were playing when the teacher entered. We subject, were auxiliary verb, playing present participle. சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, மை மெட்டர்னல் ஆண்ட் வில் பி விசிட்டிங் மீ நெக்ஸ்ட் வீக். மை மெட்டர்னல் ஆண்ட் சப்ஜெக்ட், வில் மோடல் ஆக்சிலரி, பி ஆக்சிலரி வேர்ப், விசிட்டிங் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, you have solved the complex problem correctly. You subject, have auxiliary verb, solved past participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus has plus past participle. எடுத்துக்காட்டு, Samuel has driven the car for 3 hours. Samuel subject, has auxiliary verb, driven past participle. Past perfect tense. Subject எதுவாக இருந்தாலும் subject plus had plus past participle. எடுத்துக்காட்டு, I had taught dance to school children before I began to teach adults. I subject, had auxiliary verb, taught past participle. Future perfect tense. Subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus have plus past participle. எடுத்துக்காட்டு, I will have taught music for 20 years by the end of the decade. I subject, will modal auxiliary, have auxiliary verb, taught past participle. Present perfect continuous tense. Subject I, we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus have plus been plus present participle. எடுத்துக்காட்டு, I have been driving since dawn. I subject, have auxiliary verb, been auxiliary verb, driving present participle. சப்ஜெக்ட் he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் has ப்ளஸ் been
plus present participle. எடுத்துக்காட்டு Samuel has been selling edible oil for the past 10 years. Samuel subject, has auxiliary verb, been auxiliary verb, selling present participle. Past perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் subject plus had plus been plus present participle. எடுத்துக்காட்டு I had been writing novels before I began to act in stage plays. I subject, had auxiliary verb, been auxiliary verb, writing present participle. Future perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus have plus been plus present participle. எடுத்துக்காட்டு We will have been playing in this club for 10 consecutive years by next year. We subject, will modal auxiliary, have auxiliary verb, been auxiliary verb, playing present participle. இனி நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் எதிர்மறை வாக்கியங்களில் டென்சஸ் எப்படி ஃபார்ம் ஆகிறது என்பதை பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் டூ ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு லயன்ஸ் டூ நாட் ஈட் கிராஸ். லயன்ஸ் சப்ஜெக்ட், டூ ஆக்சிலரி வேர்ப், நாட் அட்வர்ப் ஆஃப் நெகேஷன், ஈட் பேஸ் வேர்ப். சப்ஜெக்ட் he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் சப்ஜெக்ட் ப்ளஸ் டஸ் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பேஸ் வேர்ப். எடுத்துக்காட்டு Samuel does not write legibly. Samuel subject, does auxiliary verb, not adverb of negation, write base verb. Past simple tense subject எதுவாக இருந்தாலும் subject plus did plus not plus base verb. எடுத்துக்காட்டு I did not go to school yesterday. I subject, did auxiliary verb, not adverb of negation, go base verb. Future simple tense subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus not plus base verb. எடுத்துக்காட்டு I will not meet my friend during my trip to Chennai. I subject, will modal auxiliary, not adverb of negation, meet base verb. Present continuous tense subject I ஆக இருந்தால் subject plus am plus not plus present participle. எடுத்துக்காட்டு I am not sleeping. I subject, am auxiliary verb, not adverb of negation, sleeping present participle. Subject we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus or plus not plus present participle. எடுத்துக்காட்டு we are not decorating the house. We subject or auxiliary verb, not adverb of negation, decorating present participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus is plus not plus present participle. எடுத்துக்காட்டு the baby is not sleeping. The baby subject is auxiliary verb, not adverb of negation, sleeping present participle. Past continuous tense subject I, he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus was plus not plus present participle. எடுத்துக்காட்டு I was not studying when my aunt came. I subject, was auxiliary verb, not adverb of negation, studying present participle. Subject we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus were plus not plus present participle. எடுத்துக்காட்டு the boys were not playing outdoors during the heavy rains. The boys subject, were auxiliary verb, not adverb of negation, playing present participle. Future continuous tense subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus not plus be plus present participle. எடுத்துக்காட்டு we will not be storing the grains in the barn. We subject, will modal auxiliary, not adverb of negation, be auxiliary verb, storing present participle. Present perfect tense subject I, we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus have plus not plus past participle. எடுத்துக்காட்டு the sparrows have not flown far away. The sparrows subject, have auxiliary verb, not adverb of negation, flown past participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus has plus not plus past participle. எடுத்துக்காட்டு the cat has not eaten anything. The cat subject, has auxiliary verb, not adverb of negation, eaten past participle.
பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எடுத்துக்காட்டு, சாமுவல் ஹேட் நாட் ப்ராக்டிஸ்ட் வெல் பிஃபோர் த காம்படிஷன். சாமுவல் சப்ஜெக்ட், had auxiliary verb, not adverb of negation, practiced past participle. Future perfect tense subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus not plus have plus past participle. எடுத்துக்காட்டு, we will not have completed our research in the next 2 years. We subject, will modal auxiliary, not adverb of negation, have auxiliary verb, completed past participle. Present perfect continuous tense subject I, we, you, they ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus have plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு, we have not been studying systematically for the past few days. We subject, have auxiliary verb, not adverb of negation, been auxiliary verb, studying present participle. Subject he, she, it ஆகியவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் subject plus has plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு, Samuel's brother has not been attending the classes regularly. Samuel's brother subject, has auxiliary verb, not adverb of negation, been auxiliary verb, attending present participle. Past perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் subject plus had plus not plus been plus present participle. எடுத்துக்காட்டு, we had not been playing well until we got a new coach. We subject, had auxiliary verb, not adverb of negation, been auxiliary verb, playing present participle. Future perfect continuous tense subject எதுவாக இருந்தாலும் subject plus will plus not plus have plus been plus present participle. எடுத்துக்காட்டு, I will not have been staying here for 10 years by the year 2013. I subject, will modal auxiliary, not adverb of negation, have auxiliary verb, been auxiliary verb, staying present participle. Tenses formationil base verb, past verb, present participle, past participle போன்ற சொற்களை நான் பயன்படுத்தி இருப்பேன். உங்களுக்கு ஃபார்மேஷன் ஈஸியாக புரிவதற்காக இந்த சொற்களை பயன்படுத்தி இருக்கிறேன். இவைகள் எல்லாமே மெயின் வேர்ப், அந்த வாக்கியத்தில் உள்ள முக்கியமான வினைச்சொல்லையே குறிக்கின்றன. எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, சாமுவல் ட்ரிங்க்ஸ் காஃபி இன் த மார்னிங். த ட்ரிங்க்ஸ் என்பது மெயின் வேர்ப், ட்ரிங்கோட பேஸ் வேர்ப் தான். ஐ பிளேட் கிரிக்கெட். இதில் பிளேட் என்பது மெயின் வேர்ப், பிளேயோட பாஸ்ட் வேர்ப். ஐ ஆம் பிளேயிங். இதில் பிளேயிங் என்பது மெயின் வேர்ப், பிளேயோட present participle. I have written an article in a weekly magazine. இதில் written என்பது main verb, write என்பதன் past participle. அதுக்கப்புறம் நெகேஷன், adverb of negation அப்படின்னு சொல்லியிருப்பேன். adverb of negation என்பது நாட் போன்ற வார்த்தைகளே குறிக்குது. எதுக்குன்னா, ஒரு சென்டென்ஸை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஐ ஆம் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னு இருக்கிறப்ப நாட் தான் adverb of negation. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மேஷன்லையும் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த சப்ஜெக்ட் அப்படின்றது வந்து செயலை செய்பவர் அல்லது செயலை செய்வது. இப்போ முதல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமுவல் ட்ரிங்க்ஸ் காஃபி. இதில் சாமுவல் ஒரு செயலை செய்கிறார், காஃபி குடிக்கிறார். அப்போ இந்த சாமுவல் அப்படின்னு சொல்கிறது தான் சப்ஜெக்ட். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் இதுக்கு முன்னாடி டென்சஸ் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். நான் எழுதிய 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்துவதற்கு இந்த புத்தகங்கள் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளியில் நான் டென்சஸ் ஃபார்மேஷன் பற்றி என்ன கற்பித்திருக்கிறேனோ அதை பற்றிய ஒரு வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.